குற்றாலம் மெயின் அருவியில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளதால் கார் பார்க்கிங் பகுதியில் உள்ள கடைகளை அகற்ற தென்காசி மாவட்ட நிர்வாகம் உத்தரவிட்டுள்ளது. விவரங்களோடு மூத்த செய்தியாளர் ராமானுஜம் இணைந்திருக்கிறார். ராமானுஜம், இப்போ இந்த கார் பார்க்கிங் பகுதியில் இருக்க கடைகளை அகற்றணும் சொல்லியிருக்கிறாங்க. ஏற்கனவே அந்த பகுதியில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டிருக்கு. அப்படி இருக்க நிலையில கடைகளை எப்படி அகற்ற போறாங்க, என்ன விவரம்? அதாவது தற்பொழுது நாம் நின்று கொண்டிருக்கக்கூடிய பகுதி மெயினருவியில் எப்படி வெள்ளப்பெருக்கு எடுத்து என்பதுதான் நமது ஒளிப்பதிவாளர் குணா காட்சியாக பயன்படுத்திக் கொண்டிருக்கிறார். அதுதான் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். மிகுந்த அதிக அளவில் நிமிடத்திற்கு நிமிடம் தண்ணீர் அதிகரிப்பதாக காவல்துறை அதிகாரிகளும் இங்கு இருக்கக்கூடிய தீயணைப்புத்துறை அதிகாரிகளும் தெரிவித்திருக்கிறார்கள். தீயணைப்புத்துறை அதிகாரிகள் இங்கு இருக்கக்கூடிய நிலவரங்களை உடனுக்குடன் மாவட்ட நிர்வாகத்திற்கு ரிப்போர்ட்டாக அனுப்பியிருக்கிறார்கள். அப்படி அனுப்பும்பொழுது நேற்று முன்தினம், அதாவது மெயின் அருவியின் ஒரு பகுதியில் இருக்கக்கூடிய மலைப்பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு மலைப்பகுதியை பார்த்தீங்கன்னா, அந்த பகுதியில் ஒரு நிலச்சரிவு போல் சற்று மண் சரிந்து உள்ளது, ஒரு மரம் விழுவது போல் உள்ளது. அந்த மரங்கள் விழும் பொழுது, அதாவது கார் பார்க்கிங் குற்றாலம் மெயின் அருவியில் உள்ளே வரும் பொழுது இடது பக்கம் இருக்கக்கூடிய ஒரு மலைப்பகுதியில் இருந்து அந்த நிலச்சரிவானது ஏற்பட்டிருக்கிறது. அந்த நிலச்சரிவை தொடர்ந்து மரங்கள் விழும் என்ற அபாயம் என்பதால் உடனடியாக அனைவரும் கடைகளை அகற்றுமாறு உத்தரவிட்டிருக்கிறார்கள். அது மட்டும் இல்லாமல் கடைகளை அகற்ற வேண்டும் என்பது போல் அங்கு இருக்கக்கூடிய பொருட்களை எடுத்துவிட்டு செல்லுங்கள், இங்கு பாதுகாப்பு இல்லை என்று தெரிவித்திருக்கிறார்கள். இது ஒரு பக்கம் இருக்க, இந்த பகுதியை நாம் நேரடியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இங்கு இருக்கக்கூடிய கடைகளை தற்பொழுது நமது ஒளிப்பதிவாளர் அந்த பகுதியில் நாம் பார்க்கலாம். இந்த பகுதியில் இருக்கக்கூடிய கடைகள் இதுதான். இப்படி வரிசையாக கடைகள் இருக்கின்றன. இதற்கு பின் பாறைகள் இருக்கின்றன. பாறையை ஒட்டி சில மண்கள் இருக்கின்றன. அந்த மண்கள் சிறிய அளவு மண்கள் இருந்தாலும் அதில் மரங்கள் விழக்கூடிய நிலைமையில் இருக்கின்றன. எனவேதான் கடைகள் எல்லாம் முழுமையாக மூடப்பட்டிருக்கின்றன. இதைதான் நாம் நேரடியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். சுற்றுலா பயணிகள் யாரும் பகுதிக்கு வரக்கூடாது என மாவட்ட நிர்வாகம் அறிவுறுத்தி இருக்கிறது. இது எதற்காக இந்த முன்னெச்சரிக்கை நடவடிக்கை என்றால், ஏற்கனவே இதுவரை பொதுவாக நேற்று நம்ம பிரத்யேகமாக பேசும்பொழுது அமைச்சர் KK ராமச்சந்திரன் ஒரு கருத்தை தெரிவித்தார். பொதுவாக கொடைக்கானல், ஊட்டி போன்ற இடங்களில் தான் நிலச்சரிவு ஏற்படும். ஆனால் திருவண்ணாமலை நிலச்சரிவு ஏற்பட்டதை தொடர்ந்து முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக பல்வேறு நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வருகின்றன. அதன் அடிப்படையிலேயே தற்பொழுது குற்றாலத்தில் உள்ள கடைகளை அகற்ற மாவட்ட நிர்வாகம் உத்தரவிட்டிருப்பதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக இந்த உத்தரவை மாவட்ட நிர்வாகம் கொடுத்திருக்கிறாங்க. இப்போ இந்த அருவியை சுற்றி இருக்கக்கூடிய பக்கத்துல குடியிருப்பு பகுதிகள் ஏதாவது இருக்குதா? அங்க இருக்கக்கூடிய மக்களுக்கும் இதே போன்ற ஒரு அவேர்னஸ் கொடுத்திருக்காங்களா? நீங்க கேட்ட கேள்வி மிக முக்கியமான கேள்வி. நாம் ஏற்கனவே இதைதான் இன்று காலையில் நேரலை செய்யும் பொழுது ஒரு பகுதியை பதிவு செய்தோம். அந்த பகுதி என்பது செங்கோட்டையில் உள்ள தஞ்சார் குளம் என்ற குளம், செங்கோட்டையில் உள்ள மிகப்பெரிய குளம். அந்த குளத்தினுடைய உடைப்பு ஏற்பட்டு அதாவது மக்கள் வசிக்கக்கூடிய குடியிருப்பு பகுதியில் வெள்ளம் புகுந்து விட்டது. அந்த வெள்ளம் புகுந்த காரணமாக அங்கிருந்த மக்கள் பாதுகாப்பாக அகற்றப்பட்டிருக்கிறார்கள். அது மட்டுமில்லாமல் அவர்கள் பாதுகாப்பான இடங்களில் பள்ளிக்கூடங்களில் தங்க வைக்கப்பட்டிருப்பதாக தகவல் வெளியாகியதன. அதனை மாவட்ட நிர்வாகமும் உறுதி செய்தது. அது மட்டும் இல்லாமல் இது ஒரு பக்கம் இருக்க, நேற்று முழுமையாக கொல்லம் செல்லக்கூடிய பாதை துண்டிக்கப்பட்டது. இதனால் இங்கிருந்து கேரளாவிற்கு, அதாவது தமிழக எல்லை கேரளா எல்லையில் உள்ள செங்கோட்டையில் பாதை துண்டிக்கப்பட்டதால் போக்குவரத்து முழுமையாக நிறுத்தப்பட்டிருந்தது. தற்பொழுது சற்று நிதானமாக சீர் செய்யப்பட்டு வருகிறது. இது மட்டும் இல்லாமல் இந்த பகுதி, இந்த மாவட்டத்தை பொறுத்தவரை பல்வேறு விஷயங்களை மிக முக்கியமாக குறிப்பிடுகிறார்கள். வெள்ளப்பெருக்கு இது என்பது குற்றாலத்திற்கு புதிதல்ல. ஆனால் தொடர்ந்து அதிகரித்து வருவதால் நிலச்சரிவு என்பதுதான் புதிது. இதுவரை கடந்த 30-40 ஆண்டுகளில் இப்படி ஒரு நிலச்சரிவு என்பது ஏற்பட்டதே கிடையாது. முதன் முறையாக நிலச்சரிவு லேசாக ஏற்பட்டிருக்கிறது. இதனை காரணமாக காட்டிதான் தற்பொழுது கடைகளை அகற்ற உத்தரவிட்டிருக்கிறார்கள். மக்களின் முகாம்கள் அமர்த்தப்பட்டிருக்கிறார்கள். அது மட்டும் இல்லாமல் இங்கு இருக்கக்கூடிய ஒரு 53 குடும்பங்கள் குற்றாலத்தில் உள்ள கலைவாணர் அரங்கத்தில் தங்க வைக்கப்பட்டிருக்கிறார்கள். அவர்கள் பல்வேறு சமூக மக்கள், அதாவது சாலை ஓரங்களில் வசிக்கக்கூடிய நரிக்குறவர்கள் போன்றவர்களும் இருப்பதாக நேற்றே நம்மிடம் அமைச்சர் தெரிவித்திருந்தார். அந்த வகையில் பார்த்தோம் என்றால் அந்த கிட்டத்தட்ட 153 பேர் என நினைக்கிறேன் அவர்கள் அங்கெல்லாம் தங்க வைக்கப்பட்டிருக்கிறார்கள். தங்க வைக்கப்பட்டிருக்கிறவர்களுக்கு பார்த்தீர்கள் மாவட்ட நிர்வாகம் சார்பில் குறிப்பாக அவர்களுக்கு 1000 ரூபாய் மதிப்பிலான பலசரக்கு பொருட்கள் எல்லாம் வழங்கப்பட்டிருக்கின்றன. இதுதான் இப்பொழுது தற்போது இங்கே இருக்கக்கூடிய நிலவரமாக இருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் மழையின் அளவு எப்பொழுது குறையும் என்பது தெரியாது என்பதால் அதற்கேற்ப நடவடிக்கை ஏற்பட்டிருக்கிறோம். ஏற்கனவே இந்த மாவட்டத்திற்கு குறிப்பிட்டு சொல்ல வேண்டும் 40 முகாம்கள் அமைக்கப்பட்டிருக்கின்றன. அந்த முகாம்கள் எல்லாம் தயார் நிலையில் இருப்பதாக மாவட்ட நிர்வாகம் தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இது ஒரு பக்கம் இருக்க, மற்றொரு முக்கியமான விஷயம் என்றால் இந்த மாவட்டத்திற்கு, அதாவது நெல்லை மற்றும் பாத்தீங்கன்னா 3 மாவட்டங்களுக்கு ரெட் அலர்ட் விடுக்கப்பட்டது. நெல்லை, தூத்துக்குடி, தென்காசி. இதில் தென்காசி, நெல்லை மாவட்ட பள்ளி கல்லூரிகளுக்கு முழுமையாக விடுமுறை அளிக்கப்பட்டிருக்கிறது. ஒருவேளை நிலச்சரிவு அந்த பகுதியில் ஏற்பட்டாலும் கூட பெருத்த சேதங்கள் ஏற்படாத வகையிலும் மக்கள் பாதிக்கப்படாத வகையிலும் முன்கூட்டியே அரசு எச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுத்து வருகிறது. நீங்க களத்துல செய்தி சேகரிக்க சென்றிருக்கிறீங்க. உங்களுடைய பாதுகாப்பையும் உறுதி செஞ்சுக்கோங்க ராமானுஜம். தற்போதைய தகவல்களுக்கு நன்றி.